அனிமேட் சிசியில் கேமரா டூலை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் பே மூலியமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறப்போ உங்கள் இமெயில் அட்ரஸையும் கூகுள் பே மூலியமாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டொனேட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் அவங்க டொனேஷனுக்கு வேல்யூ சேர்க்குற வகையில் நான் வரைஞ்ச டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ், நம்ம யூடியூப் சீரிஸில் யூஸ் பண்ணுற கேரக்டரோட இமேஜஸ், அப்புறம் என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை உங்களுக்கு இமெயிலில் அனுப்பிச்சி வைக்கிறேன். கேமரா டூவில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேஜை ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பவுண்ட்ரி லைன், ஒரு ரெக்டாங்கிள் லைன் தெரியுது இல்லையா? இது நம்ம ஸ்டேஜோட பார்டர்ஸ். ஸோ நான் இப்போது ஸ்டேஜில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் ஹைட் பண்ணிவிட்டு காட்டுறேன். உங்கள் ஸ்டேஜோட பார்டர் நல்லா தெரியும். பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஸ்டேஜோட பார்டர். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுங்க. கேமரா டூலை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் டூல் பேனல் பக்கம் போங்க. டூல் பேனலில் கேமரா ஐக்கான் போட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதோட ஷார்ட்கட் ஒன்று சியை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைனா அந்த பட்டனை கிளிக் பண்ணி கேமராவை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேமராவை எனேபிள் பண்ணியாச்சு. கேமரா எனேபிள் பண்ண உடனே ஒரு சில மாற்றங்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. முதலாவதாக டைம் லைனில் கேமரா அப்படிங்கிற ஒரு புது லேயர் உருவாகிருக்கும். இந்த லேயரை பயன்படுத்தி தான் நம்ம கேமராவில் என்ன அனிமேஷன் பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஸோ என்ன ஒரு அனிமேஷன் கேமராவுக்கு பண்ணணுன்னாலும் அது நம்ம இந்த லேயரில் தான் பண்ணுவோம். அடுத்ததாக ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருந்த அந்த பவுண்டரி, ஸ்டேஜோட பவுண்டரி பிளாக் கலரில் இருந்தது. இது ஆக்சுவலாக இப்போ ப்ளூ கலருக்கு மாறி இருக்கு. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கேமரா எனேபிளில் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா டூவில் கிளிக் பண்ணி இருந்த டயத்தில் உங்களுக்கு கீழே ஒரு கேமரா கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் ஒன்று வந்திருக்குதும். இது எதுக்குன்னா கேமராவை ஜூம் பண்ணுறதுக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது ஒரு கேமரா படம் போட்டிருக்கு. படம் போட்டு ஒரு ஆரோ மார்க், கர்வ் ஆரோ மார்க் ஒன்று போட்டிருக்கு. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கேமராவை ரொட்டேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் போட்டு பக்கத்தில் பூத கண்ணாடி, அதாவது மேக்னிஃபையர் போட்டிருக்குது. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது மூலியமாக நம்ம கேமராவை ஜூமிங் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரால் இருக்கும். இந்த ஸ்க்ரால் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் எதை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். இப்பொழுதைக்கு நான் கிளிக் பண்ணியிருக்கிறது கேமரா ரொட்டேஷன். ஸோ கேமரா ரொட்டேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்க்ராலை வலது பக்கம் எடுத்தேன்னா கேமரா வலது பக்கம் ரொட்டேட் ஆகும். இடது பக்கம் இழுத்தேன்னா கேமரா இடது பக்கம் ரொட்டேட் ஆகும். தென் ரெண்டாவது இருக்கிற ஜூம் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை வலது பக்கம் இழுத்தேன்னா ஜூம் இன் ஆகும், இடது பக்கம் இழுத்தனா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இது மேனுவல் கண்ட்ரோல். ஸோ இப்போ கேமராவை பேன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சீனில் ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இது நான் போட்ட ஒரு ஸ்பூஃப் வீடியோ. அவெஞ்சர் வந்த புதுசில் விஜய் சேதுபதி அவெஞ்சர்ஸ்க்கு டப்பிங் பண்ணதுக்காக ஒரு ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அதோட லிங்க் கார்டில் கொடுத்துருக்கேன். மேலே ஒரு ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நான் ஒரு கேமரா பேன் மூமெண்ட் இருக்கும். விஜய் சேதுபதி டைலாக் பேசுகிறப்போ கேமரா அப்படியே ரைட்லேருந்து லெஃப்ட் பேன் ஆகிற மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துருப்பேன். அது எப்படி பண்ணுனாங்கிறத நான் இதில் காட்டுறேன். ஸோ நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன், அதாவது அவங்க 3 பேரும் கவர் ஆகிற மாதிரி மிட் லெவலில். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பேன் பண்ணுறது எப்படின்னா, இப்போது நீங்கள் கேமரா டூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேமரா பவுண்டரிக்கு நடுவுலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டிங்கன்னா உங்களோட கர்சர் ஒரு கேமரா சிம்பிள் ப்ளஸ் 4 டைரக்ஷன் போட்டோ வேற கீயாக மாறி இருக்கும். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இப்போதைக்கு நீங்கள் பேன் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. பேன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த கேமரா டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே லெஃப்ட் சைடு நவுத்துனீங்கன்னா கேமரா லெஃப்டில் பேன் ஆகும், ரைட்டில் நவுத்துனீங்கன்னா கேமரா ரைட்டில் பேன் ஆகும். ஸோ இது 2 ஆக்சிஸ் கணக்குன்னு கிடையாது. இது ஃப்ரீயாக எப்படி வேணால் மூவ் ஆகும் பேனிங். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேன் ஆப்ஷனை நீங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயமும் கேமரா கண்ட்ரோல்ஸை நீங்கள் மேனுவலாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு வேளை இதை மேனுவலாக பண்ண வேணாம், நான் ரீடிங் பேஸில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமரா டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பக்கம் வாங்க. ப்ராப்பர்ட்டிஸில் கேமராவோட பொசிஷன், அப்புறம் ஜூம்,
ரொட்டேட், இது எல்லாத்துக்குமே ரீடிங் கணக்கில் இருக்கும். ஸோ பொசிஷனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நான் பேனிங் ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுதான் பொசிஷன். ஸோ இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி கூட நீங்கள் பேன் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் ரீடிங் மாற்ற உங்களுக்கு கேமரா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நவரும். ஸோ ஒய் ஆக்சிஸில் ரீடிங்கை மாற்ற ஒய் ஆக்சிஸில் கேமரா பேன் ஆகும். ஸோ இதை ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா பழையபடி ரீசெட் ஆகிடும். ஸோ ஜூமின் வந்து இப்போ 174% இருக்குது. இதை நான் ரீசெட் பட்டன் அமுக்குனா பழையபடி 100% ஜூமுக்கு போயிடும். ஸோ ரொட்டேட் 0 டிகிரி இருக்குது. ஸோ இதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ கேமரா கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் மூலிமா கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் கேமரா கண்ட்ரோலர் ஆப்ஷன் மட்டும் பார்த்தோம். ஸோ அந்த கேமரா அனிமேஷனை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். உதாரணத்திற்கு நான் முதலாவதாக கேமரா ஜூமின் எடுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் என்னோடய ஃப்ரேம் 1ல் கேமரா பொசிஷன் வந்து இந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் என்னோடய ஜூமின் லெவலில் 150% வச்சுக்கிறேன். ஸோ 150 ரொம்ப அதிகம், 120. ஓகே, 120 கரெக்டாக இருக்குது. மேனுவலாக பேன் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது என்னோடய கேமரா ஜூமின் ஆகி விஜய் சேதுபதியை மட்டும் வந்து ஜூம் பண்ணி கேமரா ஸ்டாப் ஆக போகுது. இதுதான் என்னோடய அனிமேஷன். ஸோ என்னோடய 20வது ஃப்ரேமில் ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படி பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் F6 அப்படிங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போது கேமராவை ஜூம் பண்ணி விஜய் சேதுபதியை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி நான் வைக்கிறேன். ஓகே, ஜூமின். ஓகே, கொஞ்சம் பேன் பண்ணிக்கிறேன் சென்டர் பண்ணுறதுக்காக. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1லேருந்து 20 ஃப்ரேமுக்கு இடையில உள்ள கேமரா லேயரில் கிளாசிக் ட்வின் அப்ளை பண்ண போகிறேன். ரைட் கிளிக், கிரியேட் கிளாசிக் ட்வின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைம்லைனை ப்ளே பண்ணுறேன். கேமரா ஜூம் ஆகிறத நீங்கள் நோட் பண்ண முடியும். ஓகே, இந்த மூவியை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோலில் போயிட்டு டெஸ்ட் மூவி இன் அனிமேட். ஓகே, ஜூமின் கரெக்டாக வேலை செய்யுது. ஸோ இதில் சின்ன லேக் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய கம்ப்யூட்டரில் உள்ள ரேம்னால் இந்த ப்ராப்ளம் வருது. இது நான் வீடியோ அவுட்புட்டாக எடுக்கும்போது அது ஸ்மூத்தான ஒரு டிரான்ஸ்மிஷனாக இருக்கும். இதே ப்ரொசீஜர் தான் கேமரா ரொட்டேஷனுக்கும் கேமரா பேனிங்க்கும் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. உங்களோட முடிவு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. இன்பிட்வீன் கிளாசிக் ட்வினில் அப்ளை பண்ணிங்கன்னா கேமரா மூவ்மெண்ட்டுக்கான அனிமேஷனை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் கேமரா டூல்ஸை பொறுத்த வரைக்கும். இது போக கேமரா டூல்ஸில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கேமரா கலர் எஃபெக்ட்ஸ், அதாவது கேமராவோட டிண்ட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீ ஃப்ரேம் வச்சு அதோட அனிமேஷனை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching. Subscribe for more videos. Until then, goodbye.